தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலக்கிய இயக்கங்கள் பத்தி நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு வந்தோம். நம்ம அந்த பாடத்திட்டத்துல அலகு 8ல உள்ளதுபடி திறனாய்வு முறைகள், அடுத்து இலக்கிய இயக்கங்கள். சென்ற வகுப்புல என்ன அப்படின்னா செவ்வியல் வாதம் பத்தி பார்த்தோம். இன்னைக்கு என்ன அப்படின்னா புனைவியல். புனைவியல்னா என்ன? புனைவியலை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு இன்னைக்கு நம்ம உரையாடல்ல தொடங்க போறோம். இந்த புனைவியல் ரொமான்டிசம் அப்படிங்கிறத பத்தி தமிழ்ல வந்து இது பத்தி யார் பேசியிருக்காங்க அப்படின்னா இலக்கிய இயக்கங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம். பேராசிரியர் பிச்சமுத்து ஐயா அவர்கள் எழுதிய இலக்கிய இயக்கங்கள் என்ற புத்தகம் லிட்டரி மூமெண்ட்ஸ் அப்படின்னு தொகுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். இதுல நிறைய இந்த புனைவியல்வாதம் செவ்வியல்வாதம் குறித்து நிறைய தகவல் வந்து இதுக்குள்ள இருக்கு. அந்த அடிப்படையில இவர் வந்து ரொமான்டிசம் புனைவியல் அப்படிங்கிறத என்ன விளக்கி சொல்றார் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம உரையாட போறோம். புனைவியல் அப்படிங்கிறத ரொமான்டிசிசம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புனைவியலுடைய இலக்கணத்தை வரையறுத்து சொல்றதுல நிறைய கடினமாக இருக்கு அப்படின்னு நிறைய திறனாய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க அந்த கருத்தை. அப்பதான் இதனுடைய இலக்கணம் பத்தி ஒவ்வொரு பகுதியிலையும், அதாவது உலக நாடுகள், எல்லா மேற்கத்திய கிழக்கத்திய நாடுகள் இருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் வெவ்வேறு கருத்தை வந்து அதை விளக்குறாங்க. இந்த புனைவியல் அப்படிங்கிறத பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய எழுத்தாளர் விக்டர் கியூகோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இலக்கியத்திற்கு முன்னாடி இருந்த, அதாவது முன்மை மரபுவாதிகள், அவங்க வந்து இலக்கியத்திற்கு நிறைய தடைகளை விதிச்சிருக்கிறாங்க. அப்புறம் தடைகள், அந்த விதிமுறைகள் அங்கிருந்து அந்த முன்னை மரபுவாதிகளால் இருந்து இலக்கியத்தை விடுவிக்கிறதும் புரட்சிகரமான அரசியல் கருத்துக்களை ஆதரிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து இலக்கிய தாராளவாதத்தை, அதாவது தாராளவாதம் மீன்ஸ் லிபரலைசேஷன், அதாவது லிபரலிசம் இன் லிட்ரேச்சர் அப்படின்னு அதை வலியுறுத்துறாரு. அதுல இருந்து விடுவிக்கிறது, ஒண்ணு அந்த விதிமுறைகள் தடைகள்ல இருந்து விடுவிக்கிறது, ரெண்டாவது அரசியல் கருத்துக்களை ஆதரிக்கிறது அப்படிங்கிற ஒரு இலக்கிய தாராளவாதத்தை அவர் வலியுறுத்துறாரு. அதாவது லிபரலிசம் இன் லிட்ரேச்சர் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது வந்து புனைவியலுடைய தொடக்கமாக. ஹென்ரிச் ஹெய்னே இவர் வந்து ஒரு ஜெர்மானியர். அவர் வந்து கலை இலக்கியத்திலையும் வாழ்க்கையிலையும் இந்த இடைக்காலத்துல சொல்லப்படக்கூடிய அந்த பழமைக்கு புத்துயிர் அளித்தல் தான் ஒரு புனைவியலுடைய நோக்கம் அப்படின்னு அவருடைய கருத்தை, வாதத்தை முன்வைக்கிறார். வால்டர் பாட்டர் அப்படிங்கிற ஒரு ஆங்கில எழுத்தாளர் என்ன சொல்றார் அப்படின்னா, வழக்கத்தில் இருந்த புனைவியல் அழகில் புதுமை சேர்க்கிறது, அதுதான் வந்து புனைவியல் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இப்படி வெவ்வேறு எழுத்தாளர்கள், திறனாய்வாளர்கள் வெவ்வேறு கோணத்துல புனைவியல் அப்படிங்கிறதுக்கு விளக்க சொல்றாங்க. இன்னும் சில பேர் புனைவியல் இயக்கம் அப்படின்னா என்னங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. யதார்த்தத்திலிருந்து சிறப்பாக விரும்பத்தகாத யதார்த்தத்திலிருந்து தப்பி ஓடுதல் அப்படின்னு விளக்கி சொல்றாங்க. அதாவது யதார்த்தத்திலிருந்து சிறப்பாக விரும்பத்தகாத யதார்த்தத்திலிருந்து தப்பி ஓடுறதுதான் புனைவியல் அப்படின்னு சிலர் என்ன விளக்க சொல்றாங்க. அதாவது வேட்ஸ்வொர்த்ல இருந்து சர் வால்டர் ஸ்காட் வரைக்கும் ஒரு மாறுபட்ட நோக்கு போக்குடைய எழுத்தாளர்களுடைய படைப்புகளை இந்த புனைவியலுக்குள்ள அடங்குறதுனால இதனுடைய இலக்கணத்தை சொல்றதுல, அதாவது வரையறுக்கிறதுல நிறைய கடினம் இருக்கு அப்படின்னு விளக்கி சொல்றாரு. அதனாலதான் விக்டர் கியூவோ அவர் வந்து ஒரு ஒரு பிரெஞ்சு ரைட்டர், அவர் சொல்றாரு. அடுத்து வந்து ஜெர்மானியர் ஹென்ரிச் ஹெய்னே, அப்புறம் வாட்டர் பாட்டர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய புனைவளவியல்ல புதுமையை சேர்க்கிறதா அப்படின்னு விளக்கி சொல்றாங்க. ஆனா என்ன இருந்தாலும் இவங்க எல்லாருமே வந்து இந்த புனைவியலுக்குள்ள, இந்த படைப்புகளுக்குள்ள அவங்க அடங்குறதுனால இதுதான் புனைவியல் அப்படின்னு வரையறுத்து சொல்றதுல நிறைய கடினம் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு விதத்துல நம்ம ரொம்ப நுணுக்கமாக பார்த்தோம்னா, காதல், வீரம், இயற்கை இறந்த நிகழ்ச்சிகள், அப்புறம் தனி மனிதத்துடைய முக்கியத்துவம், தன்னுணர்ச்சி, புலப்பாடு, இது எல்லாவற்றுக்கும் மேலாக கற்பனை சார்பு ஆகிய கூறுகள் வந்து மிகுந்துள்ள படைப்புகளை தான் புனைவியல் கலை இலக்கியம் அப்படின்னு ஒரு வரையறைக்கு, அதாவது வரையறைன்னு சொல்றதை விட ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப இது எல்லாத்துக்கூடையும் சேர்த்து, இந்த பொருண்மை கூட சேர்த்து, அது கூட கற்பனை சார்பு வந்து மிகுந்திருந்ததுன்னா அது புனைவியல் சார்ந்த கலை இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து புனைவியல் என்பதற்கு பொருந்தும் என்கிற கருத்தாக அவர் முன்வைக்கிறார்.
அப்புறம் ரொமான்டிசம் என்கிற சொல் வந்து ரொமான்ஸ் அல்லது நாவல் என்று பொருள்படக்கூடிய ரொமான்ஸ் என்னும் பழைய பிரெஞ்சு சொல்ல இருந்து இது வந்திருக்கு. அதை அடிப்படையாக கொண்டு இந்த சொல் வந்து பிறந்திருக்கு. ரொமான்டிக் அப்படிங்கிறது ஒரு காலத்துல ஒரு நல்ல வீரதீர செயல்கள் நிறைந்த, உணர்ச்சி வயப்படுத்துகிற, கட்டுக்கடங்காத கற்பனை நிறைந்த செய்திகளை கொண்ட ஒரு இலக்கிய வகையை குறிக்கும் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார். அதான் வந்து ரொமான்டிக். இடைக்காலத்துல ஏற்கனவே இருந்த உண்மை மரபியலுக்கு எதிராக இது தோன்றி வளர்ந்திருக்கு அப்படிங்கிறார். அப்ப தானெனும் தன்முனைப்புடைய, அதாவது தனிநபர் ஆளுமை, தீவிரமான சமுதாய எதிர்ப்பு, அறிய முடியாத ஒரு புதிர்த்தன்மை, உணர்ச்சி வயப்பாடு, கற்பனை உலக சஞ்சரிப்பு, வழக்கத்தில் இருக்கக்கூடிய சட்ட விதிகளிலிருந்து மரபுல இருந்தும் ஒரு முழுமையான சுதந்திரம், இது எல்லாம் ஒரு புனைவியலின் இலக்கணங்களாக சொல்லலாம் அப்படின்னு இதை வந்து ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு புனைவியல் இலக்கணமாக சொல்லலாம் அப்படின்னு ஒரு வரையறைக்குள்ள முயற்சி பண்றாங்க. ஆங்கிலத்துல வேர்ட்ஸ்வொர்த், கோல்ட்ரிட்ஜ், பைரன், செல்லி, கீட்ஸ் இவங்க எல்லாமே புனைவியல் கவிஞர்களாக சொல்லப்படுறாங்க. ஷேக்ஸ்பியருடைய அஸ் யூ லைக் இட் இதை வந்து புனைவியல் நாடகமாக கருதப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்திய இலக்கியத்துல பாரதம், ராமாயணம் போன்ற இதிகாசம், சீவசிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெரிய புராணம், கந்த புராணம் போன்ற காப்பியங்கள், அதாவது தமிழ் இலக்கியங்கள்ல இதுல வந்து புனைவியல் கூறுகள் அதிகமாக இருந்தாலும் விக்ரமாதித்யனுடைய கதை, திருவிளையாடற் புராணம், மதன காமராசன் கதை, பிரதாப முதலியார் சரித்திரம், கல்கியுடைய பொன்னியின் செல்வன், பார்த்திபன் கனவு, கலைஞர் மு கருணாநிதியுடைய புதையல், இந்த நூல்கள்ல எல்லாமே புனைவியல் இலக்கியம்னு சொல்ல முடியும் அப்படின்னு அவர் விளக்கி சொல்றார். இதெல்லாம் வந்து புனைவியல் இலக்கியம்னு நம்மளால சொல்ல முடியுங்கிறார். அதாவது சுருக்கமா சொல்லணும்னா என்ன அப்படின்னா, புனைவியல் அப்படிங்கிறது முன்மை மரபியலுக்கு, அதாவது ஆரம்பகட்ட பழமை சார்ந்த மரபியலுக்கு எதிர்ப்பாக உருவாகி, எதிர்ப்பாக எழுந்து யதார்த்தவாதத்திற்கு மறுப்பாக அமைந்த ஓர் இலக்கிய இயக்கம் அப்படின்னு அவர் தெளிவா விளக்குறார். அப்ப பழமை மரபியல்ல இருந்து எதிர்ப்பாக எழுந்து யதார்த்தவாதத்துக்கு மறுப்பாக அமைந்த ஒரு இலக்கிய இயக்கம் தான் இந்த புனைவியல் இயக்கம் அப்படின்னு அவர் விளக்குறாரு. புனைவியல் பற்றி திறனாய்வாளர் அதாவது தீகாசின்னு சொல்லப்படக்கூடிய தீகா சிவசங்கரன் வந்து சில கருத்துக்களை முன்வைக்கிறார். என்ன கருத்து அப்படின்னா, இந்த ரொமான்டிசிசம் என்பதை அதீத கற்பனாவாதம் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்றாரு. அந்த பொருள்ல ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இன்னைக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு, கொடுமைகள், துயரங்கள் இதெல்லாம் நேருக்கு நேர சந்திக்க முடியாம அதிலிருந்து தப்பி ஓடி, அது அடைப்பு குறியில கொடுக்குறாங்க பாருங்க, தந்த கோபுரத்தில் இருந்த வண்ணம் அப்படின்னு கொடுக்குறாரு. இதுல இருந்து வாழ்க்கையுடைய யதார்த்தத்திலிருந்து, ஒரு வறுமையிலிருந்து, துன்பத்திலிருந்து, கொடுமையிலிருந்து அந்த வாழ்க்கையை நேருக்கு நேரம் சந்திக்க முடியாம அதிலிருந்து தப்பிச்சு ஒரு சொர்க்க தீவுல திளைத்து கொண்டிருப்பதுதான் ஒரு அதீத கற்பனாவாதம். நம்ம இந்த வாழ்க்கையை உடைச்சிட்டு போய் ஒரு சொர்க்கமா இருக்கக்கூடிய ஒரு தீவுல வந்து இருக்கிறதுக்கு பேரு திளைத்தாதான் மகிழ்ச்சியா இருக்கிறது அதீத கற்பனாவாதம். இந்த போக்கு இன்னைக்கு பத்திரிகைகள்ல மிகுதியாக பேசப்படுதுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு மக்களுடைய பார்வையை திசை திருப்புறதுக்கும் அவர்களுடைய போராட்ட உணர்வுகளை மழுங்கடிப்பதற்கும் ஒரு சிறந்த ஆயுதமாக இந்த ரொமான்டிசத்தை புனைவியலை வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. இது பயன்படுகிறது அப்படிங்கிறாரு. எது அப்படின்னா இந்த அதீத கற்பனாவாதம். இந்த ரெவல்யூஷனரி ரொமான்டிசிசம், இதுக்கு இன்னொரு பேர் புதிதாக, அதாவது ரெவல்யூஷனரி ரொமான்டிசிசம் அப்படின்னா என்னன்னு விளக்குறாரு இப்ப. அதாவது ரெவல்யூஷனரி ரொமான்டிசிசம் அப்படின்னா என்னன்னா, மனித வாழ்க்கையில சுரண்டல், அப்புறம் அநீதி, ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் இருக்கக்கூடாது என கருதக்கூடிய ஒரு புதுமையான எழுத்தாளர்கள். இதெல்லாம் இருக்கவே கூடாதுங்க, வாழ்க்கையில சுரண்டல் இருக்கக்கூடாது, அநீதி இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு புதுமையான எழுத்தாளர்கள் தான் கனவு காணக்கூடிய எதிர்கால சமுதாயம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத விளக்குவதற்காக இந்த அதீத கற்பனாவாதத்தை பயன்படுத்துகின்றார்கள் அப்படின்னு அவர் விளக்கம் சொல்றாரு. அப்பதான் புரட்சிகரமான அதீத கற்பனாவாதம், அதாவது ரெவல்யூஷனரி ரொமான்டிசிசம், இது வந்து ஒரு புது பெயரோட உருவாகுது அப்படின்னு சொல்றாரு. எடுத்துக்காட்டுக்கு பாரதியுடைய பாஞ்சாலி சபதத்தையும், பாரதிதாசனுடைய புரட்சி கவி அந்த கவிதையையும், மார்க்சிம் கார்கியுடைய புயல் பறவையின் கீதம்
போன்ற படைப்புகளையும் இதுக்கு உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னு விளக்குறாரு. இது தீக்காசி அவர்களுடைய இந்த புனைவியல் பற்றியான அவருடைய கருத்து. அப்ப இங்க புனைவியல்னா என்ன, மேலை நாட்டார்கள் அங்க இருக்க படைப்பாளர்கள் புனைவியல் பற்றி முன்வைத்த வெவ்வேறு கருத்துக்கள், அந்த கருத்துக்களுடைய பொருள், அப்புறம் வந்து புனைவியல் என்பது இயல்பா இருக்கக்கூடிய காதல், வீரம், இயற்கை இதோட கற்பனை சார்பு இருக்கக்கூடிய கூறுகள் மிகுந்த படைப்புகளை புனைவியல் கலை இலக்கியம்னு சொல்றாங்க. அப்படி சொல்றதான் பொருந்துங்கிறாங்க. இந்த ரொமான்டிசிசம் அப்படிங்கிற சொல்லு ரொமான்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு சொல்ல இருந்து உருவாகுது. அதுக்கப்புறம் அதுல இருந்து நிறைய விளக்கம் வந்து சொல்லப்படுது. ரொமான்டிக்குங்கிறது அப்ப இருந்தக்கூடிய வீரதீர செயல், அதை பத்தி சொல்ல, இது வந்து என்ன முன்னை மரபியலுக்கு எதிராக தோன்றி வளர்ந்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்குறோம். அப்புறம் இலக்கணம் வரையறுக்க முயற்சி பண்றாங்க. ஆங்கிலத்துல நிறைய, அதாவது புனைவியல் கவிஞர்களாக சிலரை வந்து அடையாளப்படுத்துறாங்க. அப்புறம் தமிழ்லையும் நம்முடைய தொன்மம் சார்ந்த புராண கதைகள், காப்பியங்கள் எல்லாமே பிற்காலத்துல காப்பிய வடிவத்துல புனைவியலா சொல்லப்பட்ட கல்கியுடைய பொன்னியின் செல்வன், பார்த்திபன் கனவு வரைக்கும் இந்த புனைவியல் இலக்கியமாக சொல்லப்படுது. அப்புறம் என்னன்னா, புனைவியல்ங்கிறது முன்னை மரபியலுக்கு எதிராக யதார்த்த வாழ்த்துக்கு மறுப்பாக அமைந்த ஒரு இலக்கிய இயக்கம்னு விளக்கப்படுது. தீக்காசி இன்னும் வந்து ரொமான்டிசிஸா அதீத கற்பனாவாதம்னு அவரு விளக்க சொல்றாரு. அதை தாண்டி ரெவல்யூஷனரி ரொமான்டிசிசம்ங்கிற ஒரு விஷயத்தையும் பேசுறாரு. அது என்ன அப்படின்னா, இது முக்கியமான, அதாவது புரட்சிகரமான அதீத கற்பனாவாதம்னு சொல்லி பாரதியுடைய பாஞ்சாலி சபதம், பாரதசனுடைய புரட்சி கவி, மார்க்சிம் கார்கியுடைய புயல் பறவையின் கீதத்தை எடுத்து சான்றாக கொடுக்குறாரு. இதுதான் இந்த புனைவியல் வாதம் சார்ந்த ஒரு கருத்தியலாக முன்வைக்கப்படுது. இந்த புனைவியல் பற்றி பேசின நூல் வந்து இலக்கிய இயக்கங்கள், லிட்ரரி மூமெண்ட்ஸ். பேராசிரியர் பிச்சமுத்து ஐயா அவர்கள் அதை பற்றி விளக்கி சுருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஒரு இலக்கிய இயக்கம் குறித்து நாம் வந்து உரையாடுவோம். நன்றி, வணக்கம்.